வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டாரோ. ஸ்டே பிளஸ்ட், ஸ்டே பாசிட்டிவ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீக்லி ப்ரெடிக்ஷன் ஸ்மோக் ரீடிங் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பிஃபோர் தட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தரான அப்லோட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லா விதமான சப்போர்ட்டர்ஸ்க்கும் என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ நம்ம சேனல் வெரிஃபை பேட்ச் வர்றதுக்கு 1,00,000 சப்ஸ்கிரைபர் வெரிஃபை பேட்ச் வச்சுருவேன். அப்போ ஸ்கேமர்ஸ் கிட்டேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஓகே, ஸோ அந்த 1,00,000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு உங்களால் முடிஞ்ச ஷேரிங்ஸை நீங்கள் எல்லா குரூப்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ரீடிங்கை பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் கூட அதிக அளவில் சஜஷன் போகும், சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும். லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் பாசிட்டிவ் வீக் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்று முடித்தோடனே உங்களுக்கு இங்கே இருக்கிற பைல்ஸ் இருக்குது பாருங்கள், பைல் நம்பர் 1, 2, 3. ஓகே, ஸோ பைல் செலெக்ஷன் ஷோ பண்ணுறேன். அந்த டைமில் கண்ணை மூடி உங்களுடைய இஷ்ட தெய்வமோ ஏஞ்சல்ஸோ மனசில் நினச்சிட்டு, யூனிவர்ஸையோ மனசில் நினச்சிட்டு உங்களுக்கான கரெக்டான ஒரு பைல் எது அப்படின்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பைலுக்குமான டைம்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுடைய பைலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங் பாருங்கள். ஓகே, ஸோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த வாரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் வெப்சைட் லிங்க் சேனலுடைய அபவுட்டில் இருக்குது. அங்கேயும் போயிட்டு நீங்கள் ஆட் ஆகிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் ஆட் ஆகிக்கோங்க. வேறு சேனல்ஸில் பண்ணக்கூடிய வீடியோஸும் உங்களுக்கு நான் அதில் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபைல் செலெக்ஷன் பார்த்துட்டு இந்த நோன்பான ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபைல் நம்பர் 1, யாரெல்லாம் ஃபைல் நம்பர் 1 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான வீக்லி ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபைல் நம்பர் 1, இந்த வாரம் உங்களுடைய எனர்ஜி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு காட்டுது. பட் ஃபோர்ஸ்ஃபுல்லாக போனாலும் ஒரு கடிவாளம் வேணும் இல்லையா? அந்த கடிவாளமாக உங்களுக்கு ஆன்மீக பயணம் இருக்க போகுது. அதாவது ஆன்மீக பயணம்ன்றது உண்மையான பயணமாக இருக்கலாம், இல்லை வாழ்நாள் பயணமாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த ஆன்மீக பயணமானது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கீங்கன்னா, கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கீங்கன்னா அது ஒரு கடிவாளத்தை கொடுக்கும். சில விஷயங்களில் நீங்கள் எதை பற்றியும் பயப்படாமல் ரொம்ப துணிவாக இருப்பீங்க. அந்த குழந்தைகளுக்கே உண்டான அந்த துணிச்சல் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எல்லா காரியங்களையும் விளையாட்டாக எடுத்துக்கிட்டு ரொம்ப துணிச்சலாக செய்வீங்க. இந்த வாரம் அதை செய்வீங்க. அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் மேற்கொள்வீங்க. அப்படி ஏற்கனவே அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க, அந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் தான் வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற போது அதில் இந்த வாரம் உங்களை புல் பேக் பண்ணி இழுக்கிற மாதிரி. சரிங்களா? ஒரு 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 ஆங்கர் மாதிரி, ஒரு நங்கூரம் மாதிரி. ஸோ உங்களுடைய ஃபோர்ஸ் இப்படியே நீங்கள் போனீங்கன்னா இது சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் தாங்க முடியாது, உங்களுடைய அந்த ஒரு ஃபோர்ஸ். ஸோ அதை கட்டுப்படுத்துகிற மாதிரி கொஞ்சமாவது கண்ட்ரோல் வேணும் இல்லையா? கட்டுப்படுத்துகிற மாதிரி உங்களுடைய ஆன்மீக சிந்தனைகள், இல்லை ஆன்மீக நாட்டம், ஆன்மீக பயணம், இல்லை ஆன்மீக நடவடிக்கைகள் அது கண்ட்ரோல் பண்ணும். இது வரைக்கும் நீங்கள்
யாரோ ஒருத்தர் கொடுக்குற கீ மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கீங்க. யாரோ ஒருத்தர் கீ கொடுக்கறதுக்கு நீங்கள் பொம்மை மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கீங்க. யாராவது ஒன்று சொன்னாதான் அதை வந்து நீங்கள் செய்வீங்க. யாரோ ஒருத்தவங்க உங்களை இயக்கிட்டு இருக்காங்க, அந்த கட்டுக்குள்ளே இருந்துட்டு இருக்கீங்க. இது சில பேருக்கு மட்டும். உண்மையாக அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருக்கிறீங்கன்னா, ஸோ இந்த வாரம் வந்து அந்த கட்டுகளை எல்லாம் உடைச்செறிஞ்சுக்கிட்டு வெளியே வருவீங்க. இது வரைக்கும் அப்படி வரலான்னு நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் வர முடியாமல் போயிருக்கும். ஃபெயிலியராக கூட ஆயிருக்கலாம். ஆனால் இந்த வாரம் ஃபெயிலியர் ஆக போகிறது இல்லை. எப்படி இருந்தாலும் அதை ஒட்டச்செறிஞ்சுக்கிட்டு நான் வெளியே போகணும், நான் முன்னேறி போகணும், வெளியேறணும், இந்த ஒரு கட்டுக்குள்ளே இருந்து, இந்த ஒரு ட்ராப்பில் இருந்து பொம்மை மாதிரி என்னவோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஞானம் கூட உங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஞானம் உங்களை ரொம்ப உந்துதல் படுத்தும், அதுலேருந்து உடச்சிக்கிட்டு வெளியேறதுக்கு. சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ஐ ஃபீல் இந்த வாரம் வந்து நிறைய குதிரை படங்களை வந்து பாருங்கள். ஆல்ரெடி உங்கள் வீட்டில் குதிரைகள், வெள்ளை குதிரை படம் இருக்குது அப்படின்னா அது டெய்லி நீங்கள் எழுந்த உடனே அது முகத்தில் முழிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுடைய மொபைல் வால்பேப்பரில் கட்டாயம் ஒயிட் ஹார்ஸ் பிக்சர் வந்து வச்சுக்கோங்க. வெள்ளை குதிரை, அதுவும் இந்த பிக்கில் நீங்கள் சூஸ் பண்ண பிக்கில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி முன்னோக்கி ஓடுற மாதிரி குதிரை படத்தை ப்ரொஃபைலில் வச்சுக்கோங்க. எழுந்த உடனே அதை பார்க்குற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கும். இது வரைக்கும் இல்லாத ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான எனர்ஜியை இந்த ஒரு செயல் உங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த குதிரை படம் நிச்சயமாக அந்த குதிரையை பார்க்கும் போதே காலையில் அந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவாக இருக்கணுன்றது தான் மைண்ட் செட்டில் எடுத்துப்பீங்க. ஓகே, என்னுடைய கேட் கூட கத்துது நான் இது சொல்லும் போது. ஸோ இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் சைன். சரிங்களா? யூனிவர்ஸ் சைன். இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும், இதை நீங்கள் செய்யணும். இது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு சைனாகவும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை நீங்கள் ஒபே பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த விதமான கட்டில் இருந்தாலுமே சரி, ஈவன் அது ஒரு மாந்திரிக கட்டாக இருக்கட்டும், இல்லை யாரோட கண்ட்ரோலில் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து உங்களோட நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேமிலியும் வந்து ஏதோ ஒரு விஷயத்த மாட்டிக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். ஆனால் இந்த வாரம் அதிலிருந்து வெளியேறுவீங்க. அட்லீஸ்ட் அதிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு ரூட்டையாவது கண்டுபிடிப்பீங்க. சரிங்களா? அதுக்கு உங்களுடைய வேகம் ரொம்ப அலாதியாக இருக்கும். ஆனால் அந்த வேகமே சில சமயத்தில் ஆபத்தில் போய் முடியக்கூடாதுன்றதுனால தான் ஆன்மீக பயணத்தோடு சேர்ந்து தொடங்குங்க. சரிங்களா? அப்படின்றது உங்களுக்கு இங்கே ரீடிங்கில் வந்து வருது. உங்களை கண்ட்ரோல் பண்ணணும், கொஞ்சமாவது அந்த கண்ட்ரோலில் இருக்கணும், யோசித்து சில காரியங்களை செய்யணும். நிதானமும் தேவை. எந்த அளவுக்கு தைரியம் தேவையோ அந்த அளவுக்கு நிதானமும் தேவை. டெய்லியும் பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுங்க. நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுறது வந்து எஸ்பெஷலி ஆகாயத்தை பார்த்து வேண்டுங்க. ஆகாய பகவான், சூரிய பகவான் பார்த்து வேண்டுங்க. இதை நீங்கள் இந்த வாரம் டெய்லியும் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எனர்ஜி சோர்ஸ் அங்கிருந்து உங்களுக்கு கிடைக்கப்படும். எவ்வளோ சைன் உங்களுக்கு வருது பாருங்க. நான் இங்கே பேசும்போது எவ்வளோ சைன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இதெல்லாம் யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு சைன் உங்களுக்கு. சரிங்களா? நம்பர் 7 வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட் உங்களுடைய ரீடிங்கில். 7ஆம் தேதி நீங்கள் பிறந்திருக்கலாம், 7ஆம் மாதம் பிறந்திருக்கலாம், உங்களோட லைஃப் பாத் நம்பர் 7ஆக இருக்கலாம், உங்களுடைய ராசியில் 7ஆம் இடத்துல வரக்கூடிய ராசியாக இருக்கலாம். சரிங்களா? 7 is the most important significant number. ஸோ இந்த 7ஐயும் நீங்கள் வந்து
யூஸ் பண்ணிக்கோங்க. நேர்களே, இப்போ வந்து நம்ம உங்களுடைய வீக்லி ரீடிங் பார்த்துட்டோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பாசிட்டிவ் வீக் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு 1,00,000 சப்ஸ்கிரைபர் வர நிறைய ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ ஹலோ பைல் நம்பர் 2, வெல்கம் டு யுவர் ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 2 இந்த பிக்கை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். பைல் நம்பர் 2, இந்த வாரம் வந்து உங்களுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கம்ப்ளீஷன் உங்களுக்கு ஏற்பட போகுது, சரிங்களா? அதாவது மனதளவில் ஒரு கம்ப்ளீஷன், வாழ்நாள் கம்ப்ளீஷன், உங்கள் ஆன்மாக்கு ஒரு கம்ப்ளீஷன். நீங்கள் நேர்மையாக இருந்ததுக்கும் நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்ததுக்கும் ஒரு கம்ப்ளீஷன் இந்த வாரம் உங்களுக்கு கிடைச்சே தீரும். உங்களுக்கான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு காட்டுது, சரிங்களா? சில பேருக்கு அது இந்த வாரமே தெரிய வந்துடும். உங்களுக்கு இந்த ரெக்கக்னேஷன் ஒரு இடத்துல கிடைச்சிருக்கு, உங்களுக்கு ஒரு வேல்யூ, மரியாதை நிமித்தமாக உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு விஷயத்த செய்ய போகிறாங்க அப்படின்றத இந்த வாரமே தெரிஞ்சிடும். சில பேருக்கு வந்து இந்த வாரம் அதற்கான விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதுக்கான, அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான சில செயல்பாடுகள் இந்த வாரம் உங்களுக்கே தெரியாமல் கூட ஸ்டார்ட் ஆகும் பிஹைண்டில், சரிங்களா? இது வந்து டிவைன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு கிஃப்டாக இருக்க போகுது. உங்களுடைய தரம் உயரப்போகுது, உங்களுடைய அங்கீகாரம் உயரப்போகுது. அது வந்து கண்கூடா சில பேர் பார்ப்பீங்க, சில பேருக்கு இந்த வாரம் அது வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பிஹைண்டில். ஆனால் ஒரு விஷயம், உங்களுடைய ஸ்பிரிட் ஏஞ்சலாக இருக்கட்டும், இல்லை கார்டியன் ஏஞ்சலாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய இஷ்ட தெய்வம், ஏதோ ஒரு சோர்ஸை பிடிச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? நீங்கள் எந்த ஈவன் கிறிஸ்டியானிட்டியில் இருந்தாலும், இஸ்லாமில் இருந்தாலும் எல்லாரும் பார்க்குறீங்க நம்ம சேனலில், எல்லா ஃபாலோவர்ஸும் இருக்கீங்க. ஸோ ஏதோ ஒரு சோர்ஸ் பிடிச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அவங்களுடைய ஒரு ப்ரெசன்ஸை நீங்கள் உணர போகிறீங்க. ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் லேக்கிங்காக இருக்கும். அது உணர்கிற தருவாயில் இது என்னது, இது புது விதமான ஃபீல், இது உண்மையாக சம்திங் ஏதோ ஒன்று நடக்குதா, ஃபீல் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். பட் அதை ஃபீல் பண்ணுவீங்க. சில பேருக்கு அவங்களோட டச் அதை நீங்கள் வந்து உணர்வீங்க. ஓகே, ஏதோ ஒரு விஷயம் ஒன்று நம்ம தொட்டா மாதிரி இருக்கும், டச் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷன், இந்த கூஸ் பம்ப்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது நடக்கும். இந்த உணர்கிற தருவாயில் நீங்கள் ஒரு விஷயம் கன்சிடர் பண்ண போகிறீங்க. நீங்கள் போயிட்டுருக்க பாதை மிகச்சரியான பாதை, நீங்கள் சரியாக இருக்கீங்க, நீங்கள் சரியாக நடந்துக்கிறீங்க, நீங்கள் சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்க. ஆனால் தேவையில்லாத சோகம் தான் உங்களை தோத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத அவங்க உங்களுக்கு உணர்த்த போகிறாங்க. இந்த சந்திப்புக்கான காரணமே அதுவாக தான் இருக்க போகுது. கொஞ்ச நாளா நீங்கள் செஞ்சுட்டு இருந்த ஏதோ ஒரு உன்னதமான காரியத்தை கைவிட்டிருப்பீங்க, இல்லை அதை தவிர்த்திருக்கலாம், இல்லை அதை குறைச்சிருந்துருக்கலாம். ஆனால் இனிமேல் அதை பண்ணக்கூடாது, மறுபடியும் அதை செய்யுங்க, நிறைவாக செய்யுங்க, நிறைவடையும் வரை செய்யுங்க, நிறைவடைந்த பின்னரும் செய்யுங்க. அதுதான் உங்களுடைய இயல்பு, அதுதான் இயற்கை அப்படின்றத உணர்த்த போகிறாங்க உங்கள் ஏஞ்சல்ஸ். ஸோ கண்டிப்பாக அவங்களோட ப்ரெசன்ஸு சில பேர் கண்கூடாக பார்ப்பீங்க, சில பேர் உணர்வீங்க, தொடு உணர்வு தெரியும், உணர்வீங்க. அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. எந்த கவலையாக இருந்தாலும் அது தூக்கி போட்டுருங்க. இந்த வீடியோ பார்த்ததுலேருந்தே நீங்கள் அதை தூக்கி போட்டுருங்க.
டெய்லி வீட்டில் விளக்கேற்றுங்க. அப்படி இல்லைன்னா கோவிலில் விளக்கேற்றுங்க. அதுவும் முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு கேண்டிலாவது நீங்கள் ஏற்றி வைங்க. நீங்கள் உங்களோட பிளேஸில், ஆஃபீஸ்லையோ இல்லை நீங்கள் தங்குற இடத்துலையோ ஒரு கேண்டிலாவது ஏற்றி கொஞ்ச நேரம் அது முன்னாடி உட்காருங்க. இதெல்லாம் நீங்கள் கட்டாயம் இந்த வாரம் தொடர்ந்து செய்யணும். கேண்டில் மெடிடேஷன் பண்ணுங்கள், ஃபயர் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ கேண்டிலோ தீபமோ ஏற்றி வச்சு லைட் எதுவும் இருக்கக்கூடாது. லைட் ஆஃப் பண்ணிவிட்டு கேண்டில் வெளிச்சம் மட்டும் இருக்கணும், தீபம் வெளிச்சம் மட்டும் இருக்கணும். அதில் மெடிடேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிவாங்க, இல்லை அவங்க உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு சமிக்ஞைகள், ஒரு சிக்னல், சைன் உங்களுக்கு கொடுப்பாங்க. தோண்டு போன மனதுக்கு, தோண்டு போன ஆன்மாவுக்கு, உங்களுடைய ஆன்மா தோண்டு போயிருக்கு, அதை வெளியே கொண்டு வருவாங்க. ஸோ நீங்கள் ரிலீஸ் ஆவீங்க. அண்ட் கட்டாயம் உங்களுக்கான அங்கீகாரமும் வெளியில் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். வெளியிலேருந்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா, அது கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தொடங்க ஆரம்பிச்சிடும். அண்ட் தூரத்தில் இது சில பேருக்கு உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான, மனசுக்கு பிடித்த நபர், அவங்க உங்களை டெலிபத்திக்கலி கனெக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? இது வரைக்கும் அவங்க நினைப்பு இல்லாமல் இருந்திருக்கும், ஆனால் இந்த வாரம் அதிகமாக இருக்க போகுது. ஏன்னா இப்போ இந்த ரீடிங் பார்த்ததுக்கு அப்புறம் அதிகமாக ஆகும் அப்படின்றது கிடையாது. இந்த ரீடிங் பார்த்து உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டா ஸோ இனிமேல் நினைக்க போறீங்க அப்படின்னா கிடையாது. இந்த ரீடிங் பார்த்துட்டு மறந்துடுவீங்க. ஒரு 2 days கழிச்சு சடனாக உங்களுக்கு அவங்களோட ஞாபகம் அதீதமாக இருக்கும். அந்த ஃபீல், அந்த வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். அவங்க கூட இருக்கிற மாதிரி அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க உங்களை தொலைதூரத்துல இருந்து தொடர்பு கொள்ள போகிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு இந்த வாரம் நடக்க போகுது. அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹீலிங்காக, ரெக்கவரியாக இருக்க போகுது. உங்களுக்கு ஒரு ஹீலிங் ப்ராசஸ் நடக்க போகுது. ஸோ நம்பர் 1010 இந்த ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணுங்க. 1010 இட்ஸ் அ கம்ப்ளீஷன், இட்ஸ் அ நம்பர் ஆஃப் கம்ப்ளீஷன். இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்க. நேர்களே, ஃபைல் நம்பர் 2க்கான வீக்லி ரீடிங் பார்த்தோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் வீக் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனல் 1,00,000 சப்ஸ்கிரைபர் வரத்துக்கு நீங்கள் உங்களுடைய ஷேரிங்ஸை கொடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ, ஃபைல் நம்பர் 3, வெல்கம் டு அவர் ரீடிங். யாரோட ஃபைல் நம்பர் 3 சூஸ் பண்ணீங்களோ, இந்த ஃபைலை சூஸ் பண்ணீங்களோ, உங்களுக்கான வீக்லி ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஹியர் வி கோ. ஸோ ஃபைல் நம்பர் 3, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்காக இருக்க போகுது. சரிங்களா? ஒரு புது வாரமாக இருக்க போகுது. ஒரு புதிய தொடக்கமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய கார்டியன் ஏஞ்சல்ஸ் எப்பவுமே உங்க கூட இருக்கிறாங்க. அதில் ஏஜ் டிஃப்ரென்சஸ் இருக்கு. இளைய வயதினர், மூத்த வயதினர், நடு வயதினர், இந்த 3 கேட்டகரியிலையும் உங்களுக்கு கார்டியன் ஏஞ்சல்ஸ், உங்களுடைய மூதாதையர்கள் உங்க கூட இருக்கிறாங்க. வித் கார்டியன் ஏஞ்சல்ஸும் உங்களோட கூட இருக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹீலிங்கை கொடுக்க போகிறாங்க உங்கள் மனதளவில். சரிங்களா? இந்த வாரம் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கமான வாரமாக இருக்க போகுது. இந்த வாரம் நிறைய ரெஸ்ட் எடுப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய ரெஸ்ட் எடுப்பீங்க, நிறைய தூங்குவீங்க. அது தேவை. பட் அதுக்காக பயப்படாதீங்க. நம்ம ரொம்ப தூங்குறோமே, சோம்பேறி ஆயிட்டோமா, இப்படி தூங்கிட்டு இருந்தா என்ன ஆகும், வேலை என்ன ஆகுறது, மற்ற விஷயங்கள் என்ன ஆகுறது, இப்படி தூங்கிட்டு இருக்கோமே நம்மளே அறியாம. இல்லை, நீங்கள் உங்களை அவங்க தூங்க வைக்கிறது மூலியமா தான் உங்களுக்கு ஒரு ஹீலிங்கை கொடுக்க போறாங்க. ஏன்னா மனதாலையும் உடலாலையும் அவ்வளோ ரணப்பட்டிருக்கீங்க. அவ்வளோ ஒரு
ரொம்ப சில பேர் பலவீனமாக இருப்பீங்க. சில பேர் உடலாலையும் உடல் உழைப்பாலையும் அழுத்து போயிருப்பீங்க. சில பேர் மனதில் நினச்சி 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 நிறைய விஷயங்கள் நினச்சி நினச்சி அழுத்து போயிருப்பீங்க. ஸோ அந்த உடல் அலுப்பு, மன உளைச்சல் இது அதிகமாக சமீப காலமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு டயர்டு இருக்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. சோர்வு அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறாங்களே உங்களுடைய கார்டியன் ஏஞ்சல்ஸ், உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ், மூதாதையர்கள், அவங்க எப்படி விடுவாங்க உங்களை ஒரு கட்டத்துக்கு மேலே? ஸோ இந்த டைம் தான் சரியான டைம். நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், ரொம்ப நிறையா ரெஸ்ட் எடுக்கணும். அதன் மூலிமா உங்களுக்கு ஹீலிங் ரெக்கவரி ப்ராசஸ் அவங்க கொடுக்கணும். அதே மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு ஏதாவது எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது, ஏதாவது ஒரு குருவை வந்து நீங்கள் குருவை மீட் பண்ணுவீங்க. ஆன்மீக குரு, சரிங்களா? ஆன்மீக குருவை மீட் பண்ணுவீங்க. இன்னொன்று சித்தர் வழிபாடு செய்வீங்க, இல்லை குரு வழிபாடு செய்வீங்க. இந்த 2 வழிபாடு செய்கிறதுனால சம்மந்தப்பட்டவங்களை நீங்கள் மானசீகமாக மீட் பண்ணுவீங்க. ஒன்று உங்கள் மெடிடேஷனில் மீட் பண்ணுவீங்க, இல்லை நேரடியாக ஒரு குரு கிட்ட பேசுவீங்க, கம்யூனிகேட் பண்ணுவீங்க. இந்த 2 விஷயம் நடக்க போகுது. 2 விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற குருவை சார்ந்து, அது நேரடியாவா இல்லை கனவுலையா இல்லை வந்து மெடிடேஷன்லையா மானசீகமாக தொடர்பு கொள்வீங்களா அப்படின்றது இருக்க போகுது. ஆனால் நிச்சயமாக தொடர்பு கொள்வீங்க. ஏன்னா இது கடவுள், இறைவன் உங்களுக்காக அனுப்பப்பட்ட ஒரு தூதர், நீங்கள் தேர்ந்தெடுத்த குரு, சரிங்களா? அவங்க மூலிமா உங்களுக்கு நிறைய ஹீலிங் கொடுக்க போகிறாங்க, நிறைய ரெஃப்ரெஷிங் எனர்ஜி கொடுக்க போகிறாங்க. உங்கள் பாடியையும் உங்கள் மனதையும் கிளென்ஸ் பண்ண போகிறாங்க, சுத்திகரிக்க போகிறாங்க. உங்கள் உடலையும் மனதையும் சுத்திகரிப்பு செய்ய போகிறாங்க, சரிங்களா? இந்த வாரம் நீங்கள் எதை பற்றியும் பயப்படாதீங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எல்லாருடைய ப்ரொடெக்ஷனும் உங்களுக்கு இருக்குது. மூதாதையர்கள், கார்டியன் ஏஞ்சல், ஸ்பிரிட் கைட்ஸ் அண்ட் இறைவன், பிரபஞ்சம், இவங்க எல்லாருடைய ப்ரொடெக்ஷனும் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. அதனால் நிம்மதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. முடிஞ்சால் நல்ல ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க, அமைதியாக இருங்க, மன அமைதியோடு இருங்க. மன அமைதி ரொம்ப முக்கியம். சில பேருக்கு அது தூக்கத்தில் கிடைக்கும், சில பேருக்கு அது தியானத்தில் கிடைக்கும். உங்களுக்கு எது சிறப்பாக இருக்குமோ அதை மெயின்டைன் பண்ணுங்கள். நம்பர் 11 and 11 ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? 11 and 11 111 1111 கிடையாது. 11 and 11 இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங்கோ இல்லை ஒரு ரீயூனியனோ ஏற்படும். இந்த ரீயூனியன் சொல்லும் போது உங்களுடைய ரிலேஷன்ஷிப், லவ் பார்ட்னர் கிடையாது. இந்த ரீயூனியனே வந்து கொஞ்ச நாட்களாக உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ், மூதாதையர்கள், கடவுள், இவங்களாம் தொடர்பு கொள்ளாமல் இருந்திருப்பீங்க இல்லையா? நிறைய ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆனதுனால. ஸோ இந்த 11 and 11 நீங்கள் ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணும்போது அவங்களோட நீங்கள் ரீயூனியன் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக அமைய போகுது, சரிங்களா? அதனால் அதை வந்து நிறைய யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு கடவுளுடைய, பிரபஞ்சத்தினுடைய, உங்கள் தெய்வங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் மன அமைதியை கொடுக்கும், முழுமையை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நேயர்களே, பைல் நம்பர் 3க்கான வீக்லி ப்ரெடிக்ஷன் பார்த்தோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பாசிட்டிவ் வீக் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு நம்ம சேனலில் நிறைய ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.